மக்களே பாய். என்னடா என்னமோ சொல்ல வரான்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு விசேஷ வீடுக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன். நம்ம வேலையை பார்ப்போம்னு பார்த்தா சாணி எல்லாம் அள்ளி எருக்குழிக்கு போய் கொட்ட போகும்போது ஒரு அக்கா எங்கள் ஊர்லேருந்து ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் என்னையை பார்த்துட்டாங்க. இந்த வழியில் தாளையத்துக்கு எங்கேயோ போகிறாங்களாம். பார்த்தா நம்ம செல்வி மாதிரி இருக்கேன் அந்த பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னா வண்டி நிப்பாட்டாங்க அந்த அக்கா. எவ்வளோ செல்விங்க நம்மளை யார் அந்த ஊரில் செல்விங்க அப்படின்ட்டு நான் திரும்பி பார்த்தா எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப பழகினவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, எங்கள் ஊர். பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம். நானே நூலாக ரொம்ப சந்தோஷம். என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி, எங்கள் அம்மா அப்பா, என் தம்பி, எல்லாம் வந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு இந்த அக்கா பார்த்தோன்னா எவ்வளோ நல்லா இருக்கியா, எப்படி இருந்து இப்படி கஷ்டப்படுறேன்ட்டு இந்த அக்கா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வீட்டுக்காரனால என் வீட்டுக்காரர் நல்லா தெரியும். என் வீட்டுக்காரனும் ரொம்ப பிடிக்கும் அந்த அக்காவுக்கு. வீட்டுக்காரர் இப்போ எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரா? சாப்பிட்றாரா? நடக்காரா? மெதுவாக நடப்பாருக்கா? சாப்பாடெலாம் ஒரு இட்லி 2 இட்லி தான். ஏன்னா அவங்களுக்கு இதயம் விரிஞ்சிருக்கு. அதனால் அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு காமிச்சிட்ருக்கேன். சின்னதுக்கு போக முடியாத சூழ்நிலையும் இருக்குது. பணம் கஷ்டம் அக்கா அப்படின்னு இந்த அக்காட்ட நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அக்கா சரிக்கா நான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கா? நான் கேட்குறேன் அந்த அக்காட்ட. நல்லா இருக்கோம் நாங்கள். இப்போ நான் வீடெல்லாம் கட்டிட்டேன். பிள்ளைங்க காலேஜெல்லாம் படித்து முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். கார்லாம் வச்சுருக்கோம்ல நாங்கள். நல்லா இருக்கோம்ல இப்போ அப்படிங்காங்க. எப்படி இருந்தால் நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னோன்னா எனக்கு கண்ணு அப்படி சொன்னாலும் யாருனாலும் நம்ம கண்ணு கலங்கிரும்ல. கண்ணு கலங்கிட்டு அந்த அக்கா கண்ணை பார்க்க அந்த அக்கா கண்ணு கலங்கி போயிருக்கு. ஏங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஏங்க கண்ணு கலங்கிருக்குன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் கேட்கல. நம்ம கேட்க வேண்டாம் எதுக்கோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு என்ன இந்த அக்கா ஒரு கஷ்டமோ நம்மகிட்டேருந்து சொல்ல வராங்களோ, நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம். இந்த அக்கா எப்படி இருந்த நீ எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இதை கேட்க வேண்டான்ட்டு நான் விட்டுட்டேன். சரி பேசிகிட்டு இருந்தால் அந்த அக்கா சரிம்மா நான் போயிட்டு வரோம். வீட்டுக்காரர் கண்டிப்பாக பார்த்துக்கா. செவ்வறு இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்டி. உன் மாப்பிள்ளையை நீ நல்லா பார்த்துக்கோ, மாப்பிள்ளையை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா போயிட்டாங்க. சரிங்க கண்ணு. ஆனால் அந்த அக்கா கண்ணு 2 ரெட் கலர் அப்படியே கண்ணீர் நிற்கி கண்ணுத்தில் தான் உழலை அந்த அக்கா கண்ணீர். பணம் காசு வீடு எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. அங்கே வசதியும் இருக்குது. ஆனால் அந்த அக்காவுக்கு கவலைன்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக மனசுக்குள்ள என்கிட்ட சொல்லணும்னு நினைக்காங்க. இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை என்னைய எவ்வளோ வாப்பில் செல்விந்தோம். ஏன்னா அவங்களோட நான் சின்ன வயசு தான். அப்படிங்கும்போது அந்த அக்கா என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்காங்க. சொல்ல முடியல. அந்த அக்கா சொல்லி அழுனா கூட அந்த பணத்துக்கிட்டேயும் அந்த காருக்கிட்டேயும் அந்த வீட்லேயும் போய் சொல்லி அழ முடியாதுல்ல. எல்லாமே வேணும்னு கஷ்டப்பட்டவங்க இப்போ எல்லாமே இருக்குது. ஏதோ ஒரு மனசு அந்த அக்கா கஷ்டங்கள் இருக்குது. பணம் கிட்ட போய் அழ முடியுமா? கண்ணீரை துடைக்காதுல்ல. ஒரு உண்மையான உறவுன்னு ஒன்று இருந்தால் அந்த கண்ணீரை துடைக்கும்ல. அது அந்த அக்காவுக்கு இல்லை போல இருக்குது. நல்லா வாழ்ந்தா ஏன்டா நல்லா வாழ்ந்துட்டாம்மா, கெட்டு போனால் என்னடா கெட்டு போயிட்டாம்மா, நல்லா வாழ்ந்துட்டு இப்போ போய் பேசுகிறா அப்படிம்பாங்க. அதனால் அந்த அக்கா யார்ட்டையும் சொல்லலை போல இருக்கு. அந்த அக்கா யாராச்சும் ஒரு ஆள் உண்மையான அன்பு கொடுத்து அந்த அக்காட்ட பேசினா கண்டிப்பாக சொல்லுவாங்க எல்லாம். அந்த அக்காவோட கவலையை அந்த பணத்துக்கிட்ட அந்த அக்காவுக்கு போய் சொல்லி அழ முடியல. கார்கிட்ட சொல்லி போய் அழ முடியுமா? நம்ம மாதிரி ஒரு ஆள் வந்தோன்னே எவ்வளோ சந்தோஷம் அந்த அக்காவுக்கு. பார்த்தோன்னே எனக்கு அதுக்கு மேலே சந்தோஷம். அதனால் உண்மையான ஒரு ஆள் வேணும் அந்த அக்காவுக்கு. உண்மையாக பழகுங்க. யார்கிட்ட பழகுனாலும் உண்மையாக ஃப்ரெண்ட்ஸோ அம்மா அப்பாவோ கூட பிறந்தவங்களோ அண்ணன் தம்பியோ யாராக இருக்கட்டுங்க, உண்மையாக பாசத்தை கொடுங்க. அவங்க கஷ்டத்தை சொல்லி அழுகும்போது நெஞ்சில் ஏற்றுக்கு. உண்மையாக இருங்க. பின்னாடி போய் அவங்க கஷ்டத்தை சொல்லி அழும்போது பின்னாடி போய் சொல்லாதீங்க. அது ரொம்ப தப்பு. கேவலமாக பேசக்கூடாது. அந்த அக்கா ஒரு உறவை கண்டிப்பாக தேடுறாங்க. ஆனால் உறவை தேடுறாங்கன்னா தப்பாக நினைக்கக்கூடாது. அம்மா அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அக்கா தங்கச்சலாக இருக்கலாம், பெரியம்மாளாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், யாரோ அத்தை உண்மையாக இருந்தால் இருக்கலாம். யாராக இருந்தாலும் பணக்காரவங்கள்கிட்ட யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்குது. அந்த பணத்திட்ட போய் அவங்க சொல்லி அழ முடியாது. அவங்க தேவைக்கு எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மனசில் உள்ளது உண்மையான உறவு இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். பாவம்ல அந்த அக்கா. நானே ஒரு பாவப்பட்ட ஜென்மம் தான். எனக்கு அவங்கள பார்த்து ரொம்ப பாவம்.